அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் நம்ம திருவாடிப்பூரம் ஆண்டாளுடைய அவதார திருநாளான அந்த ஆடிப்பூர திருநாளை பற்றியும், அன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது, ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் அந்த அன்னைக்கு நம்ம என்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும், நம்ம நினைத்தது நிறைவேறுவதற்கு நம்ம என்ன எளிய அந்த வழிபாட்டு முறைகளை இன்றைய தினம் நம்ம கடைபிடிக்கணும், இந்த வழிபாட்டை செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் உண்டாகுது அப்படின்றத ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதல்ல ஆண்டாள் யார் அப்படின்னு பார்த்தா பெரியாழ்வாரனுடைய மகள். அதாவது அந்த துளசி மாடத்துக்கு அடியில் இந்த ஆடி மாதத்தில் சுக்லபக்ஷ திருதியை திதி அன்றைய தினம் இந்த பூர நட்சத்திரம், ஆண்டாள் அவதரித்த அந்த திருநட்சத்திரமான அந்த பூர நட்சத்திர அன்றைய தினத்தில் தான் பெரியாழ்வார் இந்த பெண் குழந்தையாகிய ஆண்டாளை கண்டெடுத்தார். பெரியாள் ரொம்பவும் செல்லமாக ஆண்டாளை வளர்த்து தினமும் ஆண்டாளுக்கு கிருஷ்ணனுடைய கதைகள், கண்ணன் கதைகள், ராமர் கதைகள் இப்படின்ட்டு எல்லா கதைகளையும் தினமும் சொல்லி வளர்த்துக்கிட்டே வந்தார். இந்த ஆண்டாளுக்கு பெருமாளுடைய கதைகளை கேட்டு பெருமாள் மீது ரொம்பவும் ஈடுபாடு அதிகமாகி அந்த பெருமாளையே தான் அடையணும் அப்படின்றத அந்த குறிக்கோளில் ரொம்பவும் திடமாக இருந்து தான் நினைத்தவாறு தன்னோட குறிக்கோள் தன்னுடைய லட்சியத்தை ஆண்டாள் எப்படி நிறைவேற்றி கொண்டாலோ அதே போல் ஆண்டாள் அவதாரம் செய்த இந்த திருநட்சத்திரம் நாளான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாடிப்புறம் இன்றைய தினத்தில் நம்ம அந்த ஆண்டாள் அந்த தாயாரிடம் நம்ம என்னெல்லாம் வேண்டுமோ நம்முடைய விருப்பங்களை எல்லாம் தாயாகி அந்த ஆண்டாள் இன்றைய தினத்தில் நமக்கு நிறைவேற்றி தருவாள்ன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குழந்தை வரம் வேணுமா, திருமண பாக்கியம் வேணுமா, நல்ல சுமங்கலி பாக்கியம் வேண்டுமா, இல்லை நல்ல வேலை நல்ல தொழில் அமையணுமா, குழந்தைகள் நல்ல கல்வியில் சிறக்கணுமா, குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டுமா, இப்படி உங்களுடைய விருப்பங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நம்ம அந்த ஆண்டாளை மனதார நினைத்து ஆண்டாளினுடைய பாசுரங்கள் அல்லது அபிராமி அந்தாதி இது போன்று ஆண்டாளுடைய ஸ்லோகங்கள் எது உங்களுக்கு தெரிகிறதோ இன்றைய தினத்தில் மனதார சொல்லி நம்பிக்கையுடன் யாரெல்லாம் இன்றைய தினத்தில் ஆண்டாளை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுடைய வேண்டுதல்கள் விருப்பங்கள் அனைத்துமே 100% நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைய நாளில் இந்த வழிபாடு ஆண்டாளுடைய வழிபாடு எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பான இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாடிப்புறம் தினம்ன்றது மிக மிக விசேஷமானது. எல்லா ஆலயங்களிலும் சைவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வைணவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, வெகு விமர்சையாக ரொம்ப விசேஷமாக எல்லா ஆலயங்களிலும் இந்த ஆண்டாளுடைய திருநட்சத்திர திருநாள் வைபவம்ன்றது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். பெருமாள் ஆலயங்களாக இருந்தால் அந்த பெருமாள் ஆலயங்களில் இன்றைய தினம் ஆண்டாளுக்கு அந்த திருக்கல்யாண உற்சவமோ, அம்மன் ஆலயங்களாக இருந்தால் அந்த ஆலயங்களில் எவ்வளோ சின்ன கோயில்களாக இருந்தாலும் சரி, பெரிய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து ஆலயங்களிலுமே இன்றைய தினம் அந்த வளையல் காப்பு அந்த விசேஷமாக ஒரு நடைபெறும் அந்த நிகழ்ச்சியை, அந்த அபிஷேக ஆராதனையை நம்ம கண் குளிர கண்டு தரிசனம் செய்து பெருமாளையும் தாயாரையும் இன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கண்டிப்பாக வெகு விரைவிலேயே அடுத்த ஆடிப்பூர அந்த திருநட்சத்திரம் வரக்கூடிய திருநாளுக்கு முன்பாகவே உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். இன்றைய தினத்தில் நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அருகில் உள்ள ஆலயங்கள் எந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி, சைவ ஆலயங்களாக இருந்தாலும் வைணவ ஆலயங்களாக இருந்தாலும் பெருமாள் ஆலயங்களில் அவசியம் அந்த திருக்கல்யாண உற்சவத்தை நம்ம தரிசனம் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக திருமண வரம் என்பது வெகு விரைவிலேயே நிறைவேறும். அவர்களுடைய விருப்பம் போல் திருமண வரம் என்பது கூடிய சீக்கிரமே அவர்களுக்கு கைகூடும். அதே போல் இன்றைய தினம் அந்த வளைகாப்பு அம்மனுக்கு நடைபெறக்கூடிய அந்த வளைகாப்பு அந்த அபிஷேக அலங்காரத்தை கண்டு தரிசனம் செய்பவர்களுக்கு அந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் அம்மனுக்கு நடைபெறக்கூடிய வளைகாப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு சீக்கிரமே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாத
ஆண் பெண் இருபாலருக்குமே வெகு விரைவிலேயே கூடிய சீக்கிரமே அவர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் என்பது கைகூடும். சரி, இன்றைய தினத்தில் வீட்டில் எப்படி வழிபாடு செய்கிறது, ஆலயங்களில் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். வீட்டில் இன்றைய தினம் ஆடிப்பூர திருநாள் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு செல்ல முடியல, நாங்கள் வீட்டிலையே வழிபாடு செய்யணும் அப்படின்னா எளிய முறையில் எல்லார் வீட்லேயுமே அம்மன் படம் இல்லை பார்வதி படம், இந்த மாதிரி சக்தி படம், ஏதாவது ஒரு படம், தாயார் படம், இது மாதிரி எந்த படம் இருந்தாலும் அந்த படத்தை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம எப்படி பூஜை செய்கிறோமோ அந்த மாதிரி பூஜைக்கு தயாராக பூஜை அறை வீடையெல்லாம் முதலே நம்ம சுத்தம் பண்ணி வச்சு அந்த அம்மனுடைய படத்தை இன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு அலங்காரம் செய்து, முக்கியமாக அம்மனுக்கு வளையல்களை மாலையாக கட்டி வளையல் மாலை சாற்றி வீட்டில் வழிபாடு செய்யணும். நிவேதனமாக அம்மனுக்கு இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல், அக்கார வடிசல், இது போன்று இனிப்பு நிவேதனம் எதையாவது ஒன்றை செய்து வைத்து அருகில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு இன்றைய தினம் தாம்பூலம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த நிவேதன பிரசாதத்தையும் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். பக்கத்திலே உங்கள் அருகில் இருக்க ஏதாவது திருமணமாகி மாதமாக இருக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு இன்றைய தினம் அவசியம் வீட்டில் வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அவசியம் இன்றைய தினம் மங்கள பொருள்கள், கண்ணாடி வளையலுடன் சேர்த்து அந்த நிவேதன பிரசாதம், தாயாருக்கு படைத்த அந்த நிவேதன பிரசாதத்தையும் வைத்து கொடுப்பது, அவர்களுக்கு உணவளிப்பது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான அற்புதமான நல்ல பலன்களையும் நேர்மறையான ஆற்றலையும் நிறைந்து தரக்கூடியதாக அமையும். ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்பவர்கள், நான் ஏற்கனவே சொன்னவாறு பெருமாள் ஆலயங்களில் ஆண்டாளுக்கு இன்றைய தினம் கல்யாணம், அந்த திருக்கல்யாண உற்சவம் என்பது நடைபெறும். அந்த கல்யாண உற்சவத்தை கண்குளிர கண்டு தரிசனம் செய்பவர்களுக்கு மிக சிறப்பான கோடி புண்ணியங்களும் பாக்கியங்களையும் தரக்கூடியதாக அமையும். அதே போல் இந்த அம்பாள் ஆலயங்களுக்கு இந்த வளைகாப்பு, அம்மனுக்கு நடைபெறக்கூடிய வளைகாப்பு, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் ஆலயங்களுக்கு செல்லும்போது அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள், அம்மனுடைய அபிஷேகத்துக்காக அம்மனுக்கு இன்றைய தினம் சந்தன அபிஷேகம், மஞ்சள் அபிஷேகம், குங்கும அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்கள், கண்ணாடி வளையல்களை நீங்கள் ஆலயங்களுக்கு வாங்கி தருவது, அந்த அபிஷேகங்களை கண்டு தரிசனம் செய்வது, ஆலயங்களுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிந்த நிவேதன பிரசாதங்களை வழங்குவது, கண்ணாடி வளையல்களை வழங்குவது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான பாக்கியங்களை தரக்கூடியதாக மட்டுமல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள், வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு எளிய வழிபாட்டு முறை. இது அனைவராலும் எளிதில் பின்பற்ற முடியும். உங்களால் முடிந்த எளிய பொருள்கள், ஏதாவது அபிஷேக பொருட்கள் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் வாங்கி தருவது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அம்பாளையும் தாயாரையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு மிக உன்னதமான நாள். உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற வேண்டுமானால் இன்றைய தினத்தை நீங்கள் தவறவிடாமல் இந்த எளிய வழிபாட்டு முறை உங்கள் இல்லங்களிலோ அல்லது அருகிலுள்ள ஆலயங்களிலோ சென்று நீங்கள் செய்வது என்பது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமையும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்கள், தாயாரினுடைய ஆண்டாளினுடைய அந்த திருப்பாவை பாசுரங்கள் 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்வது அல்லது ஒலிக்க செய்து கேட்பது, அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது அல்லது அபிராமி அந்தாதியிலேருந்து ஏதாவது ஒரு பதிகத்தையாவது இன்றைய தினம் நீங்கள் வாசிப்பது, படிப்பது அல்லது கேட்பது, இது அனைத்துமே உங்களுக்கு மிக உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். கோதை நாச்சியாராகிய இந்த ஆண்டாளை இன்றைய தினம் அவசியம் அனைவருமே நினைத்து, கோதை நாச்சியார் நமக்கு அருளிய அந்த திருப்பாவை 30 பாசுரங்களில் அந்த 30 பாசுரங்களையுமே நீங்கள் படிக்க முடியல, கேட்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 30 பாசுரங்களில் மிக முக்கியமான இந்த ஒரு பாசுரத்தையாவது அனைவரும் சொல்லி அல்லது கேட்டு கோதை நாச்சியாரை இன்றைய தினம் நினைத்து நீங்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நிச்சயமாக மிக சிறப்பான அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அந்த கோதை நாச்சியார் ஆண்டாள் அருளிய அந்த பாசுரத்தை இப்போ பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ,
பார்க்கடலுள் பையத்துயின்று பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரமானது நம்ம வாழ்க்கையில் அனைவருமே தினமும் அன்றாடமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பாசுரம். 30 பாசுரங்களில் தினமும் அந்த ஆண்டாள் சொன்னதை நம்ம கேட்டு நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த 2வது பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம தினமும் நாள்தோறும் நம்ம குறிக்கோளுடன் எப்படி நம்ம இருக்கணும், எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த குறிக்கோள் நம்ம லட்சியத்தை நம்ம அடையணும் அப்படின்னா அதற்கு நம்ம எவ்வளவு மனதிடத்துடன் அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்றத ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு பாசுரத்தையாவது 30 பாசுரங்களையும் பாராயணம் செய்ய முடியல அப்படின்றவங்க இந்த ஆடிப்பூர இந்த திருநாள் அன்றைய தினத்தில் இந்த ஒரு பாசுரத்தை நீங்கள் சொல்லி இன்றைய தினம் மட்டுமல்ல தினமுமே இந்த பாசுரத்தை நீங்கள் நாள்தோறும் சொல்வது என்பது உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக அமையும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவை மற்றவர்களும் கேட்டு பலனடையும் வகையில் அனைவருக்குமே இந்த பதிவினை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.